ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆர்எஸ்என் தியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஆஸ் யூஸ்ஃபுல்லாக டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பிகினர்ஸ்க்காக பார்க்க இருக்கிறோம். பிகினர்ஸ் இந்த மாதிரி 2 வேர்ட்ஸு 3 வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய சென்டென்சஸ் தான் ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய அவங்க சூஸ் பண்ணாமல் சிம்பிளாக டே டு டே லைஃப்பில், அதாவது அவங்க வீட்டில் பேசக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்ஸாக செலக்ட் பண்ணி அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நல்ல ஸ்டாண்டர்டாக பேச முடியும், கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி சென்டென்ஸ் ரெகுலர் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸு டெய்லி ஒரு 10 சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களால் கண்டிப்பாக பேச முடியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஆர்எஸ்என் தியாஸ் சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஒன், அவனை கேட்டதாக சொல். இப்போது அப்போல்லாம் லெட்டர் எழுதும்போது லெட்டரில் இந்த மாதிரி எழுதுவாங்க, அவனை கேட்டதாக சொல், அம்மா அப்பாவை கேட்டதாக சொல்லுங்கள், அப்படியெல்லாம் லெட்டரில் எழுதுவாங்க. இப்போ நம்ம மெயிலில் சொல்லலாம், ஃபோனில் சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ எப்படி சொல்லலாம்? கன்வே மை ரிகார்ட்ஸ் டு ஹிம், கன்வே மை ரிகார்ட்ஸ் டு ஹிம், அவனை கேட்டதாக சொல். என்னை கேட்காதே, டோன்ட் ஆஸ்க் மீ, டோன்ட் ஆஸ்க் மீ. கண்களை தேய்க்காதே, டோன்ட் ரப் யுவர் ஐஸ், டோன்ட் ரப் யுவர் ஐஸ். அங்கே வை, கீப் இட் தேர், கீப் இட் தேர். கீப்னா வை, இட்டுனா அதை ஏதாவது ஒரு பொருளாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் அங்கே வை அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? ஏதாவது ஒரு பொருளாக இருக்கும், அந்த பொருளை குறிக்கிறது அந்த இட் அப்படிங்கிறது. அங்கேயும் போது தேர், இங்கே வச்சிரு அப்படிங்கும்போது ஹியர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவனிடம் சொல்லாதே, டோன்ட் டெல் டு ஹிம், டோன்ட் டெல் டு ஹிம். பஸ்ஸில் ஏறு, கெட் இன் த பஸ், கெட் இன் த பஸ். என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறோம், ப்ளீஸ் பிலீவ் மீ, என்னை நம்பு. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது என்னை நம்பு, பிலீவ் மீ. மீண்டும் முயற்சி செய், ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா திரும்ப முயற்சி பண்ணுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ட்ரை அகைன். ஒரு கால் பண்ணுறோம், அவங்க ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ட்ரை அகைன் அப்படி சொல்லலாம். இங்கேயே காத்திரு, வெயிட் ஹியர் இட் செல்ஃப். ஹியர்னா இங்கே, ஹியர் இட் செல்ஃப் சேர்த்தும்போது இங்கேயே அப்படின்னு சொல்கிறோம். அங்கேயேனா தேர் இட் செல்ஃப். இப்போ நீயே அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி யுவர் செல்ஃப் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா? அவனாகவே ஹிம் செல்ஃப், அவர்களாகவே தெம் செல்ஃப். இந்த மாதிரி நம்ம ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனில் கிராமரில் பார்த்துருக்குறோம் ஆல்ரெடி. அதுதான் நம்மளுக்கு இங்கேயே அப்படின்னு சொல்லும்போது வெயிட் ஹியர் இட் செல்ஃப் அது மாதிரி சொல்லலாம். எனக்கு வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட், ஐ டோன்ட் வாண்ட். மறந்து விடாதே, டோன்ட் ஃபர்கெட், டோன்ட் ஃபர்கெட். நீ முன்னாடி போ, இப்போது எங்கேயாவது கிளம்பும்போது நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்கிறோம். யூ கோ ஃபார்வர்ட், யூ கோ ஃபார்வர்ட், முன்னாடி போ அப்படின்னு சொல்லலாம். இதையே இனி ஒரு பிஸ்னஸில் ஏதாவது ஒரு செயலில் அது முன்னோக்கி செல் அப்படிங்கிறதுக்கு கூட யூ கோ ஃபார்வர்ட் அப்படி சொல்லலாம். இது விலை மலிவாக இருக்கிறது, மலிவுன்னு சீப், ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? இட் இஸ் வெரி சீப், இட் இஸ் வெரி சீப். நன்றாக தேடு, ஏதாவது ஒரு கீ வச்சுட்டாங்க, மொபைல் வச்சுட்டாங்க, காணான்னு பாரு, நல்லா தேடிப்பார், அங்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் தேர், நோ வேர் இட் இஸ் அப்படின்னு சொல்லி, எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது செர்ச் வெல், செர்ச் வெல் அப்படி சொல்லலாம். எனக்கு உதவ முடியுமா, ஏதாவது நம்மளுக்கு உதவி தேவைப்படும் போது மற்றவங்ககிட்ட கேட்கும்போது எப்படி சொல்லலாம்? கேன் யூ ஹெல்ப் மீ, எனக்கு உதவுங்க, ஹெல்ப் மீ அப்படி சொல்லக்கூடாது. கேன் யூ ஹெல்ப் மீ, உங்களால் எனக்கு உதவ முடியுமான்னு பொலைட்டாக கேட்குறோம். அந்த பொலைட்னஸ்க்காக தான் கேன் யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வேகமாக நட. இது வெளியே 2 பேர் போகும்போது வேகமாக நட அப்படிங்கும்போது வாக் ஃபாஸ்ட் அப்படி சொல்லலாம். வாக்கிங் போகும்போதும் கூட வாக் ஃபாஸ்ட் அப்படி சொல்லலாம். நேராக போ,
கோ ஸ்ட்ரைட். வழி தெரியாமல் கேட்கும்போது நேராக போங்க, நேராக போய் லெஃப்ட் கட் பண்ணுங்கள், ரைட் கட் பண்ணுங்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ கோ ஸ்ட்ரைட் அப்படி சொல்லலாம். மற்றவை நேரில், இதுவும் அதே மாதிரி தான். லெட்டரில் நம்ம சொல்லும்போதும் கீழே எல்லாமே சொல்லி முடித்தாச்சு, எழுதி முடித்தாச்சு. மற்றவை நேரில், அது மற்றதெல்லாம் நேரில் வந்து பேசிக்கிறேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? ரெஸ்ட்டுனா ரிமைனிங், மீதி இருக்கக்கூடியது ரெஸ்ட் அப்படின்னு. இனி ஒரு மீனிங் வந்து ஓய்வு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ரெஸ்ட்டு அப்படிங்கிறது மீதம் உள்ளது. மற்றவை இன்னும் பேச வேண்டிய நிறையா இருக்குது, அதை நேரில் வந்து பேசலாம். நேரில் அப்படிங்கும்போது ஒருவரை சந்திக்கும்போது நேரில் பார்க்கும்போது பர்சன், ஒரு பர்சனை பார்க்குறோம். அப்போ ரெஸ்ட் இன் பர்சன் அப்படின்னா மற்றவை நேரில். நெக்ஸ்ட் ஒன், காற்று வீசுகிறது. விண்ட் ப்ளோஸ். ப்ளோ அப்படின்னால வீசுகிறது, காற்று வீசுகிறது, விண்ட் ப்ளோஸ். தூறலாக இருக்குது. ட்ரெஸ்லிங்னா தூறல், தூறலாக இருக்குன்னா இட் இஸ் ட்ரெஸ்லிங். தூறிட்டுருக்கு அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா? இட் இஸ் ட்ரெஸ்லிங். துணிகளை ஊறவை. சோக் த க்ளோத்ஸ். சோக் த க்ளோத்ஸ். மீதமானதை சாப்பிடாதே. இப்போ வந்து ஃபுட்டு நம்ம வந்து லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணி அது சாப்பிட்டாச்சு. அந்த மீல்ஸ் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ஃபுட் இருக்குது வீட்டில். அந்த அடுத்த நாள் நைட் சாப்பிட்டா ஒன்றும் இல்லை, அடுத்த நாள் சாப்பிடும்போது லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு சாப்பிடாதே அப்படின்னா மீதமான ஃபுட்டை சாப்பிடாத. டோன்ட் ஈட் லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு. லெஃப்ட் ஓவர்னால் மீதமானது. என்னிடம் பேசாதே. டோன்ட் டாக் டு மீ. டோன்ட் டாக் டு மீ. தண்ணீர் நிரம்பி வழியுது. இப்போ வந்து வாஷ்ரூம் போகிறாங்க, அங்கே வந்து டேப்பை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்துடுறாங்க. தண்ணி நிரம்பி வழியுது. அல்லது வந்து ஒரு லீக்கேஜாக இருக்கலாம், அப்போவும் கூட நிரம்பி வழியுதுன்னு சொல்லலாம். போய் க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? வாட்டர் இஸ் ஓவர் ஃப்ளோவிங், ப்ளீஸ் ஸ்டாப் த டேப். க்ளோஸ் த டேப் அப்படி சொல்லலாம். பொறாமைப்படாதே. டோன்ட் பி ஜெலஸ். ஜெலஸ்னால் பொறாமை. பொறாமைப்பட டோன்ட் பி ஜெலஸ். பொறாமை குணத்தோடு இருக்காதுன்னு சொல்கிற மாதிரி. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கிவ் யுவர் லைக் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு ORS Diya's channel. Thank you for watching.